காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சி நடுநிலையானது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த உலகத்தோடு ஒத்து போகிறவங்க கிடையாது. நாம் மார்க்கவாதிகள். காரணம், கிறிஸ்தவத்தில் மதன்றது தான் பெரிய அளவில். கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்தே போன்றவைகள் மதங்கள் என்று நான் அழைக்கிறேன். மார்க்கம் என்பது புதிய ஏற்பாட்டின்படி நடப்பது. புதிய ஏற்பாட்டில் சொல்லாததை போதிக்காமலும் கை கொள்ளாமலும் இருப்பது. ஆகவே நீங்கள் மார்க்கத்துக்குரிய விழிப்புணர்வு கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் ஆசீர்வாத சட்டத்தை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தோண்ட தோண்ட அங்கிருந்து தண்ணீர் வருவது போலவும், அள்ள அள்ள குறையாமல் பொக்கிஷம் கிடைப்பது போலவும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத சட்டம் ஊற்றெடுத்து பெருகுகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவே எப்போதும் விரும்புகிறார். என்னாகமோ 24ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. இட் வாஸ் ப்ளீசிங் டு காட் டு பிளஸ் இஸ்ரேல். ஆக தேவன் ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுக்கவே எப்போதும் விரும்புகிறார். ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 28ஆவது வசனத்தில் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று நாம் படிக்கிறோம். தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறார். மரத்தில் ஒரு கூடு, அந்த கூட்டுக்குள்ள புதிதாக பிறந்த காக்கை குஞ்சுகள். இந்த பெரிய காகம், தாய் காகம் வெளியே பறந்து சென்றது. தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஏதாவது இறை தேடி வரும்படி போனது தான். அது திசை மாறி போக ஆரம்பிச்சது. காரணம், மனிதர்கள் அதை விரட்டினாங்க. ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு வெடிச்சத்தம். ஆகவே அது திசை மாறி போய்விட்டது. எப்போது காகங்கள் தினமும் திசை மாறி போனாலும் கூட தேவன் அதற்கு திரும்பி வருவதற்கான ஒரு உதவி செய்கிறாராம். God navigate every raven, the crow, back to his nest. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். இந்த கூட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற இந்த காக்கை குஞ்சுகள் அம்மா அம்மா கா கா என்று கதறுகிறது, பசியால் துடிக்கிறது, தன்னுடைய செவந்த வாயை திறந்து காட்டுகிறது. ஆனால் தாய்க்காக வருவதாக இல்லை. தேவன் கேட்கிறார், காக்கை குஞ்சுகள் பசியா இருக்கும்போது அவைகளுக்கு இறைகளை சௌதாரித்து கொடுப்பவர் யார்? சௌதாரித்தல்னா சேர்த்து கொடுத்தல்னு பொருள், எடுத்து தருதல் என்று பொருள். இந்த வசனம் யோபு 38ஆவது அதிகாரம் 41ஆவது வசனத்தில் படிக்கிறோம். காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அழிகிற போது அவைகளுக்கு இறையை சௌதாரித்து கொடுக்கிறவர் யார்? இந்த கேள்வியின் வழியாக நாம் ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த பூமியில் உள்ள விலையில்லாத ஒரு காகத்தினுடைய குஞ்சு, அதற்கு கூட உணவை தேவன் தருகிறார் என்பதுதான் இந்த செய்தி. அப்படியானால் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் தேவனுடைய ஆவியிலும் படைக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தேவன் ஆகாரத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யூ பீன் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட், இன் த லைக்னஸ் ஆஃப் காட், இன் த ஸ்பிரிட் ஆஃப் காட். Therefore God must give you the needed food for your hungry. உன் தேவைகளுக்கு தேவன் உணவை உனக்கு தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், கவனியுங்கள், பேனால அடிக்கோடிடுங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆகாயத்தில் பறக்கிற ட்ரில்லியன் கணக்கான பறவைகள், கோடான 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 பறவைகள் விதைக்கிறதா, அறுக்கிறதா,
அடுத்ததை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதா? இந்த 3 கேள்வி கேட்கிறார். அவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதில்லை. மனிதன் எல்லாம் செய்கிறான், விதைக்கிறான், அறுக்கிறான், சேர்த்து வைக்கிறான். ஆனால் பறவைகள் அதை செய்யலை. ஆனால் இவ்வளவு பறவைகளையும் பரலோகத்தினுடைய தேவன் பிழை போட்டுகிறார். அடுத்ததாக நம்ம தெருவில், காட்டில், பார்க்கில் நடந்து போகும்போது அழகான பூச்செடிகளை பார்க்குறோம், பூக்களை பார்க்குறோம். குறிப்பாக புல்லின் மேலே பூக்கிற ஒரு பூ கூட நம்ம பார்க்குறோம். அது நம்ம காலடியில் அப்படியே நசுங்கி போகுது. எந்த ஒரு பூவாவது நிறமற்று அழகற்று இருக்கிறதா? எல்லா பூக்களுக்கும் ஒரு நிறம், ஒரு அழகு, ஒரு வாசனை இருக்குதானே செய்யுது. அப்படியானால் மனிதர்கள் விதவிதமாக உடை அணிகிறார்களே, வண்ண வண்ண உடைகளை அணிகிறார்களே, அதெல்லாம் அவங்க நூற்று சாயம் போட்டு தைத்து உடுக்கிறோம். ஆனால் காட்டு புஷ்பங்கள் எதுக்கும் அது நெய்கிற வேலை கிடையாது, சாயம் துவைக்கிற வேலை கிடையாது, அது உடுத்திக்கிற வேலை கிடையாது. தானாகவே தேவன் அதற்கு அது உள்ள வச்சிருக்கார். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார அரசன் ஒருவன், அவன் பேர் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா கூட இந்த பூக்களில் இருக்கிற அழகான வண்ணத்தை உடுத்தி இருக்கவில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியானால் மனிதர்கள் இந்த பறவைகளை பார்த்து, இந்த பூக்களை பார்த்து தேவன் என்ன செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காக்கை வெளியே போனது, குஞ்சு கதறுகிறது. அந்த குஞ்சுகளுக்கு உணவை கொடுக்கும்படி தேவன் விருப்பம் கொண்டிருக்கிறார். ஆனால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கம் கூட உணவு கொண்டு வர தோற்றுவிடும், அதனுடைய குட்டிகள் பசியாய் வாடும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றும் குறைவு இல்லை என்று சொல்லுகிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்க காலை பிடிச்சிக்கிட்டு இது வேணும் அது வேணும்னு எப்போவுமே கேட்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா சொல்லி பார்ப்போம். அது கேட்கலன்னா ஒரு கொட்டு வைப்போம், அல்லைன்னா கண்ணை பூத்தி வேறு பக்கமாக திருப்பி இந்த பக்கம் வா அந்த பக்கம் வான்னு கூப்பிட்டு போயிடுவோம். ஆனால் சாப்பாடு விஷயத்தில் நம்ம பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் நம்ம இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். வேறு ஏதாவது கேட்டால் எனக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடு, செல்ஃபோன் வாங்கி கொடு, அல்லது ஏதோ ஒன்று கேட்குதுன்னு வைங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனால் பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எந்த பெற்றோரும் தன்னுடைய குழந்தைக்கு உணவை கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. எல்லா வீடுகளிலும் மாலையில் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது பசியாக இருக்குதுன்னு அம்மாவுக்கு தெரியுது. 3 மணிக்கெல்லாம் அவங்க ஏதோ ஒரு சின்ன உணவை தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்கூல்லேருந்து 4 மணி 5 மணிக்கு வீட்டுக்கு வர பிள்ளைங்க உட்காந்து ஷூவை கூட அவுக்க மாட்டாங்க, அப்படியே உதறி வீசி எறிவாங்க, பையை தூக்கி வீசி எறிவாங்க. கையை கூட கை காலை கழுவ மாட்டாங்க, கையை காலை கழுவ மாட்டாங்க. அவங்க செய்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நேராக கிச்சனுக்கு தான் போவாங்க. அங்கே என்ன இருக்கிறது என்று தான் பார்ப்பாங்க. அம்மா அவர்களுக்கு ஏதாவது ஒன்று தருவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகள் பசியால் வாடுவதை விரும்புவது இல்லை. அப்படியானால் தேவன் நம்மை பசியால் வருந்த விடுவாரா? ஏனென்றால் ஆசீர்வாதம் என்பது நம்முடைய பசியை போக்குவது, நம்முடைய தாகத்தை போக்குவது, நம்முடைய நிர்வாணத்தை நீக்குவது. ஆகவே எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாம் கவலை கொண்டிருக்கிறோம். மனிதனுடைய உழைப்பில் 50% இந்த 3 காரணங்களுக்காக செலவு செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் 1, எண்ணத்தை குடிப்போம் 2, எண்ணத்தை உடுப்போம் 3 என்று கவலைப்படாதிருங்கள். ஆசீர்வாத சட்டத்தை நம்புகிறவர்கள், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று எண்ணுகிறவர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
ஆங்கிலத்தில் வேரி நாட் என்று வந்திருக்கிறது. அதாவது ஒரி நாட் என்று அதனுடைய பொருள். அதாவது மனசில், ஆழ் மனதில் கூட நீங்கள் சஞ்சலம் கொள்ளாதீங்க, அந்த மாதிரி யோசிக்காதீங்க, கடவுள் என்னை பிழைப்பூட்டுவார் என்று எண்ணுங்க. தலை நிமிர்ந்து பாருங்க ஆகாயத்து பறவைகளை, தரையில் கண்ணை வைத்து பாருங்கள் பூமியில் வளர்கிற பூக்களை. இதையெல்லாம் யார் ஆதரிக்கிறார், யார் அதை உடுத்து வைக்கிறார், யார் அதை காப்பாற்றுகிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். இப்போ ஒரு பையன் வந்தான், எனக்கு பசியா இருக்குதுன்னு சொன்னான். என்ன வேணும்னு கேட்டா, எனக்கு ஒரு அவித்த முட்டை தேவை அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. அப்போ அவித்த முட்டை வேணும்னு கேட்ட உடனே அவர் உடனே சட்டிக்குள்ள கையை விட்டு ஏதோ ஒன்று எடுத்து இந்தா சாப்பிடுன்னு கொடுத்தார். பையன் அவசரமாக வாயில் வச்ச உடனே பல் உடையாத குறையா அது கல்லாக இருந்தது. அவங்க அப்பா ஏமாத்திட்டார். கொதிக்கிற தண்ணியிலிருந்து ஒரு கல் எடுத்து கொடுக்குறார், ஒரு குழாங்கல்ல. அந்த மாதிரி எந்த தகப்பனா செய்வானா? செய்ய மாட்டான். அதாவது மத்தேயு 7வது அதிகாரம் 9ஆம் வசனம், உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த தகப்பன் திருடனா இருக்கலாம், கொலைக்காரனா இருக்கலாம், பயங்கர பாவியா கூட இருக்கலாம், அவன் யாராக இருக்கலாம். ஆனா தன்னுடைய சொந்த குழந்தை சாப்பாட்டை கேட்டாலோ முட்டையை கேட்டாலோ ஆப்போசிட்டா ஒரு கல்லை தூக்கி கொடுப்பானா? சாத்தான் செய்வான் அந்த மாதிரி. இயேசு கிறிஸ்து பசியா இருந்தார், 40 நாள் உண்ணவில்லை. அவர் மிகுந்த பசி அடைந்த போது மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அவன் கல்லை தூக்கி கொடுத்து இதை நீர் அப்பமாக்கி சாப்பிடும்னு சொன்னான். இது சாத்தானுடைய வேலை. எந்த மனிதனாலும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மீனையோ அல்ல ஒரு முட்டையோ கேட்டா அவனுக்கு கல்லை கொடுப்பானா? 10வது வசனம் 7வது அதிகாரம், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பையன் மீன் கேட்கிறாரு, அப்பா ஒரு கட்டுவரியின் பாம்பை கொண்டு இந்தா கடிச்சு சாப்பிடுன்னு கொடுப்பாரா? என் அன்பு சகோதரர்களே, இந்த கருத்தை நம்ம உள்வாங்கிக்கும் போது கடவுள் நம்மோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உன் வாய்க்குள்ளே செரிமானம் அடையக்கூடிய நல்ல உணவை தேவன் உனக்கு தருவார். நீ சாப்பிட முடியாததை, மெல்ல முடியாததை, ஜீர்ணிக்க முடியாததை, விஷத்தன்மை உள்ளதை உனக்கு தரமாட்டார். ஆக அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? மனிதர்கள் யார் அப்படின்னா 11ஆம் வசனம் பாருங்கள், ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு பயங்கரமான மக்கள். தாய் தன்னுடைய குழந்தைய கிணற்றில் தூக்கி வீசி எறிகிறாள். சமீபத்தில் 9 வயது குழந்தைய தன்னுடைய மகனை கொன்று போட்டாள் தாய். காரணம் அவளுடைய கள்ள உறவை அவன் நேரடியாக பார்த்தான் ஒரே காரணத்துக்காக. ஆக பெற்றோர்கள் பிள்ளைகளை கொலை செய்கிற உலகத்தில் நாம் இருக்கிறோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் கேட்கிற எந்த மனிதனுக்கும் அவர் கல்லையோ விஷத்தன்மை உள்ள ஒரு பாம்பையோ நீ அழிந்து விடக்கூடிய ஒரு ஆபத்தையோ கொடுக்கிறவர் தேவன் அல்ல. தேவன் நல்லவர். God is good. ஆகவே பரலோகத்தில் உள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். You must glorify God and do His will in your life. பாருங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32வது வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த வசனத்தில் 3 செய்தியை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் தேவனற்றவர்கள், வேதவசனம் அறியாதவர்கள், அவர்களே அஞ்ஞானிகள். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அவங்க வாழ்க்கை முழுவதும் இதையே தேடிட்டு இருக்காங்களாம். உணவு, தண்ணீர், உடை, இதற்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மை உண்டாக்கிய தேவன், ஆதாம் ஏவாளை உண்டாக்கின தேவன்
இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்பதை அறிந்திருக்கிறார். பள்ளியிலிருந்து திரும்பி வருகிற குழந்தைக்கு மாலையில் சாப்பிட வேண்டிய உணவும், இரவிலே தூங்க வேண்டிய தூக்கமும், மறுநாளிலே அது போட்டு கொண்டு போக புதிய உடையும் எல்லாம் தேவை என்பதை பெற்றோர் அறிந்திருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கு செலுத்த வேண்டிய ஃபீஸ் எவ்வளவு என்பதை அறிந்திருக்கிறாங்க. எல்லாம் ப்ரீ பிளான்டாக நடக்குது. ஏனென்றால் அந்த குழந்தை அவளுடையது. அதுபோல நீங்களும் நானும் தேவனுடைய வீட்டாராக, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்தால் இந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Every children belong to the family. They are the heirs of the family. குடும்ப அங்கத்தினர்கள் அந்த உறவை உடையவர்களாக இருக்காங்க. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனம், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவும் ஆமே. அதாவது we are children of God and also heirs of God. என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு வீடு, அப்பா அம்மா இருக்காங்க, ஏகப்பட்ட சொத்து, அந்த வீட்டில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பிள்ளைகள். இப்போ அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ஆனால் அந்த சொத்தும் இருக்குது. அங்கே அந்த சொத்து அந்த பிள்ளைகளுக்கு வாரிசாக மாறுது. அதை தான் நாம் பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், வாரிசாகவும் இருக்கிறோம் நம்முடைய பெற்றோருக்கு. அதுபோல் நாம் தேவனுக்கு பிள்ளைகளாகவும் இருக்கிறோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறோம். விளங்குச்சா? நச்சுன்னு புரிஞ்சுதா? இன்னைக்கு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கவலையற்ற மனிதர்களாக வாழலாம். பாருங்கள், 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த வசனம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியுமே, எங்கள் சர்ச்சில் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நானும் பல முறை படித்து மார்க் பண்ணியிருக்கேன், ஆனால் அர்த்தம் மட்டும் எனக்கு தெரியாது. கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரு? ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது சீனாவில் இல்லை, இந்தியாவில் இல்லை. இந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது? ரெண்டாவது, அந்த ராஜ்யம் லஞ்சம், லாவணியம், சகல குற்றங்களும் நிறைந்தது அல்ல, நீதியால் நிறைந்தது. There is a kingdom full of righteousness. அப்படி ஒரு ராஜ்யம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால தான் இயேசு சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இதை நீங்கள் விளங்கினா ஒரு பூட்டை திறக்கிறதுக்கான ஒரு சாவி மாதிரி ஆகிடும். இது வீட்டுக்குள்ளே போனால் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் வீடு பூட்டிகிட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையானது ஒரு சாவி. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பூட்டை திறந்துடலாம். தேவனுடைய ராஜ்யம் என்பது கிறிஸ்து, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அந்த சுவிசேஷம், அதான் தேவனுடைய ராஜ்யம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்குரிய ஞானஸ்தானம் பெற்றால் நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ள வரலாம். நீதி என்பது உங்களுக்கான ஒரு விலை. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் தான் உங்களுக்கு நீதியாக செலுத்தப்பட்டது. நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தமது நீதியை நமக்கு தந்தார். இயேசு நம்முடைய நீதியாக இருக்கிறார். Christ is our righteousness. When you obey the gospel and you receive the righteousness of God. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்கள் தேடினால், அஞ்ஞானிகள் வாழ்நாள் முழுதும் தேடுகிற எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிறார்களே, இதையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு கூடுதலாக இலவசமாக கொடுக்கப்படும். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த நேரம் மழை பெஞ்சிருந்தது. அந்த வீட்டார் சொன்னாங்க, நீங்கள் மழை நின்ன பிறகு வந்திருக்கலாம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆனால் நனைஞ்சு போயிட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது, ஐயா இந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு போங்க அப்படின்னு ஒன்று கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இது ரொம்ப நல்லா இருக்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போது அவங்க சொன்னாங்க, என் மகன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு புதுசாக ஒரு புல்லட் வாங்கியிருக்காரு. அதுக்கு அந்த கம்பெனியில் அவங்க ஃப்ரீயாக அந்த வண்டியை போற்றி வைக்கிற மாதிரி அது மேலே உட்காந்து போகிற மனிதனுக்கு இந்த ரெயின் கோட்டை கொடுத்துருக்காங்க, அதை தான் உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாங்க. ரெயின் கோட்டை அவங்க வாங்கலை,
ஆனால் ரொம்ப நல்ல ரெயின் கோட், ஃபாரின் மேடு. அந்த அந்த வண்டி வாங்கினதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம், அது மாதிரி நிறைய அனுபவிக்கிறோம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நீங்கள் தேடி விடும்போது ஃபுட், வாட்டர் அண்ட் க்ளோத்திங் இஸ் ஃப்ரீ. உணவும் நீரும் உடையும் இலவசம் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதரர்களே, ஒரு மனுஷன் வாங்கி தரேன்னு ஏமாற்றிட்டே இருப்பான். நம்ம அப்பா எவ்வளோ தடவை நம்ம ஏமாத்திட்டு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லவே. ஆகவே தேவன் நிச்சயமாக அவருடைய வார்த்தையின்படி நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதான் இந்த ஆசீர்வாத சட்டம். உன்னையும் போஷிப்பார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2வது வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, நீ அவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றான். 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். எலியாவுக்கு கர்த்தர் வார்த்தை சொல்கிறார், நீ போய் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்றார். கேரித்தின் ஆற்றண்டை போ. அங்க போனா உன்னை போஷிப்பதற்கு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காகம் திருடுகிற ஒரு பறவை. நம்ம கையில் இருக்கிறத பிடிங்கிட்டு தான் ஓடுமே தவிர எடுத்துட்டு வந்து கொடுக்காது. ஆனால் காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு சம்பவம். எலியா அங்கே போய் சேர்ந்த போது காலையும் மாலையும் அப்பமும் இறைச்சியும் காகங்கள் கொண்டு வந்தது. குடிப்பதற்கு அந்த ஆற்று தண்ணீரை அவன் பயன்படுத்தினான். 1. 2வது, சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போ. அங்கே நான் ஒரு விதவைக்கு உன்னை பராமரிக்கும்படி கட்டளையிட்டேன் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 452வது பக்கம் 9வது வசனம். மார்க் பண்ணிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. கவனிங்கள், பேனால் அடிக்கோடு விடுங்கள். உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அதாவது எலியாவுக்கு தேவன் சொல்றாரு, எந்த ஊருக்கு போனோம், யாருடைய வீட்டுக்கு போனோம், உனக்கு அங்கே சாப்பாடும் எல்லா தேவையும் உண்டாகும் என்று சொல்கிறார். எலியாவுக்கு சொல்கிறார். அதாவது நீ சாரிபாத்துக்கு போனோம். சாரிபாத்துக்கு முன்னால் இருக்கிற பெரிய ஊர் சீதோன். சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு போ. அங்க ஒரு விதவை, அந்த விதவையின் பேர் தெரியல, அந்த வீடு எந்த திசையில் இருக்குதுன்னு தெரியல, நீ போ, நான் உன்னை பராமரிக்கிறேன் என்று தேவன் சொல்றார். நீங்களும் நானும் இருந்தால் செவுத்தல் தான் முட்டிக்கணும். ஏன்னா அட்ரஸ் கம்ப்ளீட்டாக இல்லை, ஊர் வரைக்கும் தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியல. அவன் அந்த ஊருக்குள்ளே போகும்போது ஒரு விதவை தன் உணவுக்காக 2 சுள்ளிகளை பொறுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள், எலியா அந்த விதவை பார்த்து, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, தண்ணி தானே கேட்குறாருன்னு அந்த அம்மா திரும்பி போகும்போது கொஞ்சோண்டு ஒரு சின்ன அப்பம் ஒன்று செய்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா திரும்பி சொல்லுது, இதான் எங்கள் வீட்டில் இருக்கிற கடைசி மாவு, நானும் என்னுடைய மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் என்று கர்த்தருடைய நாமத்தில் உனக்கு சொல்கிறேன். என்கிட்ட எதுவும் கிடையாது, உனக்கு கொடுக்க எதுவுமே கிடையாது என்று அந்த அம்மா சொல்லிடுச்சு. அப்போது அந்த விதவை சொன்னதை கேட்ட உடனே எலியா என்ன சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீ போய் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் மாவில் நீ சாப்பிட்டு சாக போகிறேன் என்று சொல்கிற அந்த சின்ன மாவில் ஒரு சின்ன ஒரு பாகத்தை எனக்கு கொடு, அந்த அப்பத்தில் ஒரு துளியை எனக்கு கொடுன்னு கேட்டார். அந்த அம்மா வேற எதுவும் பேசாமல் உள்ளே போச்சு. அந்த மாவு பிணைந்தது, அப்பம் சுட்டது, பாத்திரத்தில் இன்னும் மாவு இருந்துக்கிட்டே இருக்கு, அப்பத்தை சுட்டுக்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பத்தை சுடுவதற்கான மாவும் எண்ணெயும் வளர்ந்து கொண்டே இருந்ததுதான். கர்த்தர் என்ன சொன்னாரு? சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்து ஊருக்கு நீ போ, அங்கே ஒரு விதவை உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன், அவன் உன்னை பராமரிப்பான்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது.
ஆனா நடக்கிறதுக்கு முன்னால அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விதவை பேர் தெரியல, விதவையினுடைய சூழ்நிலை நமக்கு புரியல, விதவையினுடைய கடைசி நோக்கம் என்ன? மரணம். அப்படிப்பட்ட வீட்டிலிருந்து எலியாவை கர்த்தர் போஷித்தார். மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரும், போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். அதாவது இது 3வது முறை ஒரு சூரை செடியின் கீழே அவன் போய் படுத்துக்கிட்டான். அது என்ன, அதனுடைய அடையாளம் என்னன்னா, இனி ஒன்றும் கிடையாது, நான் செத்து போவேன். சூரை செடி மரணத்தின் அடையாளம். ஒரு ஆள் சூரை செடி அடியில் படுத்தான்னா அவன் செத்தான்னு அர்த்தம். அப்படி தூங்கிட்டான். அவன் யாரோ தட்டுற மாதிரி இருந்தது. அந்த உணர்வு வந்த உடனே எழுந்து பார்க்குறான். அங்கே யாருன்னு தெரியல. ஆனால் தலைமாட்டில் சூட சுட்ட அப்பம், இறைச்சி, தண்ணீர் எல்லாம் இருந்தது. தட்டினது தேவ தூதன். 3 விஷயங்களை நம்ம கவனிச்சோம். காகங்கள் மூலமா மனிதனை தேவன் போஷித்தார், விதவின் மூலமாக தேவன் போஷித்தார், தேவ தூதர்கள் மூலமாய் தேவன் போஷித்தார். அப்போ நமக்கு சோர்ஸ், எங்கிருந்து உணவு கிடைக்கும், எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும், யார் நமக்கு இதெல்லாம் கொடுப்பான் அப்படி நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதற்கான பதிலை தேவன் வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு உதவுவார். அதனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நம்முடைய உணவையும் தண்ணீரையும் உடைகளையும் கொடுக்கும்படி ஆவலும் பிரியமும் இருக்கிறார். ஆசீர்வாதம் என்ற சொல்லுக்குள்ள ஒரு தங்கத்தட்டு, ஒரு தங்க கோப்பையை முதல்ல நம்ம நினைக்கிறது இல்லை. ஆசீர்வாதம் என்று சொல்லும் போது முதல்ல வயிற்றுக்கு உணவு, இந்த உடலுக்கு ஒரு உடை, தாகத்துக்கு தண்ணீர், இதுதானே நம்ம முதல்ல கவனிக்கிறோம். ஏழைன்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, உடை இல்லை, அவனை தான் நம்ம ஏழைன்னு சொல்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தினால் வாழ முடியும், தேவனுடைய வார்த்தையினால் பிழைக்க முடியும், உங்கள் கையின் பிரயாசங்களால் நீங்கள் வாழ முடியும். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலையில் நீங்கள் கேட்ட இந்த ஆசீர்வாத சட்டத்தினுடைய பெருக்கத்தை மனதில் வாங்கி தேவனுடைய மக்களாக வாழும்படி உங்களை ஆசீர்வதிக்கிற நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, காகங்களையும் விதவைகளையும் தேவ தூதர்களையும் எங்களுக்காக, எங்கள் தேவைகளுக்காக நீர் அனுப்பும்படி விருப்பம் உள்ளவராயிருக்கிறீர். தேவரீர் எங்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் கீழ்ப்படிதலை தாரும். உமது ஜனத்தை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?